கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கடந்து போன 3 மாதங்களை கர்த்தர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 4வது மாதத்தின் முதல் நாளை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த தேவனுக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. இம்மட்டும் நடத்தின தகப்பன் இன்னும் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த மாதத்தை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது தேவ வசனத்திலிருந்து தேவ வார்த்தையை உங்களுக்கு முன்பதாக வைக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணி நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமானவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதத்தில் வாக்கு கொடுக்கிறார். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, இந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற ஒரு காரியம், ஒருவேளை சிறுமைப்பட்ட இடத்துல அல்லது சின்னவனாக எண்ணப்படுகிற இடத்துல அல்லது புறக்கணிக்கப்படுகிறே, இதோ குடும்பத்துக்குள்ளாக நான் சிறியவனாக எண்ணப்படுகிறேன் என்று சொல்லுகிற நேரங்களில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கும் எனக்கும் 1000மாகவும் பலத்த ஜாதியாகவும் ஏற்ற சமயத்தில் தக்க சமயத்திலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் என்பதற்கு சான்றாக இருக்கிறது. இது ஆண்டோடைய வல்லமை குறித்ததாக இருக்கிறது, அவனுடைய செயலை குறித்ததாக இருக்கிறது. ஏற்ற சமயங்களை செய்யக்கூடிய வல்லமுள்ள தகப்பனாய் இருக்கிறார் என்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதம் முழுவதும் என்ன சூழ்நிலைகள், என்ன விதமான காரியங்கள், எப்படிப்பட்ட நெருக்கங்கள், பிரச்சனைகள், இன்னல்கள், இடையூறுகள், பலவிதமான காரியங்கள் வந்தாலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், ஏற்ற சமயத்திலே அவர் நடப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். என்று சொன்னால் சின்னவனை 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியாகவும் ஏற்படுத்த என் தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை மீண்டும் மீண்டுமாக உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இதை புரிந்து கொள்ளவனமாக 3 உதாரணங்களை முன்பதாக நான் வைக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். 3 உதாரணமாக, முதலாவது உதாரணமாக ஆபிரகாம். நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு மகனாய் ஆபிரகாம் இருக்கிறான். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து அவனை வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணும் என்று சொல்லும் பொழுது உன் ஜாதியை அவ்வாறாக பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமும் ஒரு ஆளை அழைத்து அவன் சின்னவனும் சிறியவனாய் இருந்த போதிலும் கூட ஆண்டவர் அவனை பலத்த ஜாதியாக்கினார் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது. விசேஷமாக கலாத்தியர் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் யாவரும் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவார்களாக என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது. தேவனுக்கு அருமையான விசுவாசங்களே, நீங்களும் நானும் ஆபிரகாமினுடைய வித்தின் விளைவாக அல்லது ஜாதியாக பெரிய பலத்தவனாக இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு ஆபிரகாமை அழைத்து அதன் மூலமாக ஜாதியை உருவாக்கி சின்னவனை பெரிய ஜலத்தையும் பலத்த ஜாதியாக்கும் ஏற்ற சமயங்களிலே ஆண்டவர் ஆபிரகாமையும் அது சாராளையும் ஆசீர்வதித்ததன் மூலமாக ஈசாக்கு மூலமாக யாக்கோபின் சந்ததியாக புத்திரமாக இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கக்கூடிய அளவிற்கு தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்ற சமயத்தில் ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், சின்னவனை பெரிய ஜாதியாக்கினார், 1000மான காரியங்களை செய்தார். அதே போல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். ஒரு 7 ஸ்தலங்களிலே, குடும்பங்களிலே பலவிதமான காரியங்களில் புறக்கணிக்கப்படுகிறீர்களா, சிறியவன் என்று எண்ணப்படுகிறீர்களா, உங்களால் முடியாது என்று சொல்லி பலவிதமான ஏசனங்கள் காரியங்கள் இருக்கிறதா, எல்லாவற்றையும் என் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த தேவனே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், பலத்தவர் என்று சொல்லி ஏற்ற சமயத்தில் செய்யக்கூடிய வல்லவர் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறதை நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்கிறோம். 2வது உதாரணமாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை உங்கள் முழுதாக வைக்க வேண்டும் என்று நான் ஆசைக்கிறேன். ஒருவேளை இந்த காரியத்திற்கு காரணம் அந்த கால் ஆஃப் த ஸ்மால் அப்படின்னு சொன்னா, கிதியோன் சிறியவனாக இருந்து பெரியவனாய் அழைக்கப்பட்டவன் என்று சொல்லி இதற்கு ஒரு கொடுக்கலாம். ஏனென்று சொன்னால், கிதியோனை ஆண்டவர் எப்படி அழைத்து அவனை ஏற்படுத்தி அதன் மூலமாக மீதியாவின் கையில் அவர்களை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு முன்பதாக பிரகாசித்து அவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலி என்று அழைக்கப்படுகிறான். அவன் சொல்றான், நான் எம்மாத்திரம், என்னுடைய மனாசியின் குடும்பத்தில் நான் சிறியவனாச்சே, என்னுடைய தகப்பன் வீட்டில் நான் சின்னவனாச்சே என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கும் இதோ நியாயாதிபதிகளிலே வாசிக்கும் பொழுது வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது. அதற்கு அவன் என்
ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளிது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாவற்றிலும் சிறியவன் என்றான். ஆம், தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, அந்த சிறியவனை அழைத்து ஆண்டவர் கிதியோனை கொண்டு இதோ பெரிய ஜாதியை மீட்கும் கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஆம், 22,000 பேர் வந்தாங்க. அப்போ வரும்போது ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு இவ்வளவு பேர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி மீண்டுமாக குறைத்து, யாரெல்லாம் பயமுள்ளாக்களோ அவங்களாம் போங்கன்னு சொல்லி போயிட்டாங்க. மீண்டுமாய் ஆண்டவர் சொன்னார், இதுவும் பெரிதா இருக்கிறது என்று சொன்னார். மீண்டுமாக நாம் வாசிக்கிறோம். அந்த வேதத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வெறும் 300 பேரை கொண்டு ஆண்டவர் மீதியானவர் கையிலிருந்து இஸ்ரவேலை எல்லாவற்றுக்கும் மேலாக மீட்டு கொண்டார் என்று சொல்லுகிறோம். சிறிய கிதியோனை கொண்டு ஆண்டவர் பலத்த ஜாதியை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு அருமையான விசுவாசப்பர்களே, ஏற்ற சமயத்திலே கிதியோனை கொண்டு மீதியானவர் கையிலிருந்து ஆண்டவர் எப்படி விலக்கி காத்தாரோ அதே போல உங்களையும் என்னையும் குடும்ப காரியங்களிலே, வேலை ஸ்தலங்களிலே, போகிற இடத்திலே, வர்ற எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏற்ற சமயத்திலே சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் இதோ அவர் எல்லாவற்றுக்கும் ஏற்ற சமயத்தில் நடக்க வல்லப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது உதாரணமாக உங்களுக்கு முன்பதாக எஸ்தர் ராஜாத்தி, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவள் ஒரு என்ன சொன்னா அனாதியாய் காணப்படுகிறாள், முருதைக்காவின் மூலமாக வளர்க்கப்படுகிறாள். ஆனாலும் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து அந்த பெர்சியா தேசத்திற்கு ஒரு ராஜாத்தியாக ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்று சொல்லி வேதம் உங்களுக்கு எனக்கு சொல்கிறது. ஒரு சிறிய குடும்பம், தாய் தகப்பன் இறந்து விட்டார்கள், தன்னுடைய மாமனால் வளர்க்கப்பட்டு இதோ அதன் மூலமாக ஆண்டவர் அந்த யூத ஜனத்திற்கு மீட்பு வரும்படியாக ஆண்டவர் எஸ்தரை கொண்டு மீட்பை உண்டாக்கினார். தேவனுக்கு அருமையான விசுவாசப்படலே, ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் மீட்பராய் இரட்சகராய் இருக்கிறார் என்று சொன்னார். இதன் மூலமாக உங்களை மீதியானுடைய கைக்கோ அல்லது மற்ற விதமான காரியங்களுக்கோ மீட்க வல்லவராய் இருக்கிறார் என்பதற்கு ஏற்ற சமயத்தில் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஒருவேளை இதை புரிந்து கொள்வதாக லகுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதோ அன்றைக்கு விதவையின் வீட்டிலே கொஞ்சோண்டு மாவும் எண்ணெய் இருந்த போது ஆண்டவர் ஏற்ற சமயத்திலே ஆசீர்வதித்து பஞ்சம் தீர மட்டும் விதவின் வீட்டில் எண்ணெய் மாவும் அப்பவும் குறைஞ்சு போகவில்லை என்பதை நீங்கள் நான் அன்றாழ்ந்திருக்கிறோம். 5 அப்பமும் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்து ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் உண்டாக்கி சிறியதான காரியத்தை பெரிதாக செய்தது போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் மேன்மையாக வைப்பார் என்று சொல்லுகிறோம். பேதுரு வலையை போடுகிறான், மீன் சிக்கவில்லை, ராம் முழுதும் படைத்தோம் என்று சொல்லுகிறான். ஆண்டு சொல்கிறார், இப்ப போய் போடுன்னு சொல்றாரு. அவன் போட்டு வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக 2 படங்கள் நிம்மமாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஏற்ற சமயத்திலே சின்ன காரியத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு அந்த மாதம் முழுவதும் சொல்லுகிறார். மீண்டுமாய் வாசிக்கிறேன், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாயிருப்பான். ஆண்டவர் தாமே கர்த்தராகிய நான் ஏற்ற சமயத்தில் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது. இதை பற்றி கொள்வோம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஏற்ற சமயத்தில் தக்க சமயத்தில் எது வேணுமோ, எது தேவையோ, என்ன காரியங்களோ, இல்லை பிள்ளைகளுடைய காரியங்களோ, படிப்பின் காரியங்களோ, வியாதியின் காரியங்களோ, வேலையின் காரியங்களோ, மற்ற விதமான காரியங்களோ இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் என் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதோ அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் செய்வாராக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நான் பற்றிக்கொள்வோம். ஒரு விஷயத்தர்களை தாழ்த்தி கண்டு பிரார்த்தனை செய்வோம். எங்கள் நேசிக்கிற தகப்பனே, உங்களுடைய சமயத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நான் சிறியவன் சின்னவன் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவரே, என்னை பலத்த ஜாதியும் பலத்த மனிதனாக உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஏற்ற சமயத்தில் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர். எங்களை ஆசீர்வதித்து கூட பலப்படுத்தும், நன்மையால் திருப்தியாக்கும் தகப்பனே. இந்த நாள் மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் உடைய கிருபைகள் எங்களோடு இருந்ததுக்காகவும், இருக்க போகிறதுக்காகவும், நடத்த போகிறதுக்காகவும், ஏற்ற சமயத்தில் செய்ய போறதற்காகவும், எங்கள் எல்லாவற்றுக்கும் மேல உயர்த்த போவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதித்து எங்கள் நடத்தும்படியாய் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். God bless you. Have a blessed day. Have a blessed month. God bless.